ராகுவோட சம்பந்தப்படும் போதெல்லாம் நல்ல வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய அமைப்பை பெற்று தருவார். இது வரைக்கும் வருமானம் இல்லைன்னா அந்த வருமானத்தை சரி செய்யக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு இந்த சுக்கிர பகவான் ஈட்டி தரக்கூடிய நாட்கள் 10ஆம் இடத்தில் இருக்கிறதால தொழில் ஸ்தானம், தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம், வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் இல்லை, நான் ஆரம்பிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வீட்டமைப்பை ஏற்படுத்த முடியல, வீடு சார்ந்த விஷயத்தில் நாம் அதுக்கு ஆப்ரேட் பண்ண முடியல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தாயார் உடல்நலத்தில் நாம் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். தாயாருடைய உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெற்றுத்தருது. அவர் 10ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அவருக்கான ஆப்போசிட்டான இடத்துல கிரகங்கள் அமர்வதால் அதற்கான நேரடி பார்வை, சுக்கிரனுடைய நேரடி பார்வை கண்ணில் விடத்தால் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக தாயார் உடலிடத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கல் வாங்கல், வெளியூர் பயணங்களோ, வேலைக்கான அமைப்புகள், முக்கியமாக வேலைக்கான அமைப்புகள்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரும். தவறான விஷயங்கள் எதுவும் நம்மக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரு பேடான விஷயமோ இல்லை தொந்தரவான விஷயம்லாம் எனக்கு இப்போ பார்த்தா நடந்துட்டுருக்குங்க, நான் அதிலேருந்து மீட்டெடுக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி, உச்சம் பெறுகின்ற சுக்கிர பயிற்சி ஓரளவுக்கு நல்ல வருமானத்தையும் வேலை அமைப்புகள், அதாவது மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பு. இந்த பதிவினை காண இருப்பதுன்னா சுக்கிர பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்தில் இருந்து வந்த சுக்கிர பகவான் இப்பொழுது இடம்பெயர்ந்து, அதாவது எப்படி சொல்லுதுன்னா 29/1/2025 முதல் 26/2/2025 வரைக்கும் ராகுவோட தொடர்பு கொள்ளக்கூடிய காலம். அதாவது சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இது வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுவாரே சுக்கிர பகவான், ராகுவோட தொடர்பு கொண்டு பெரிய பாக்கியங்களை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பெற போகிறாங்கன்னு பார்க்கலாம். எனது அன்புள்ளம் கொண்ட மிதன ராசி நேயர்களே, இந்த மிதன ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்னென்ன கொடுக்கும்? ஏன்னா உச்சம் பெறுகிறார். இந்த நாட்கள் நம்மளுக்கு என்னென்ன கொடுப்பார்? 29/1/2025 முதல் 26/2/2025 வரைக்கும் ராகுவோட சம்பந்தப்படுறார். மீனத்தில் இது வரைக்கும் கும்பத்தில் இருந்த சுக்கிர பகவான் மீனத்தில் இடம்பெயர்ந்து உச்சம் பெற்று ராகுவோடு சம்பந்தப்படக்கூடிய நாட்களில் நம்மளுக்கு என்னென்ன யோகங்கள் கிடைக்கும்? ஏன்னா சுக்கிரன் இல்லையே சுகபோகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும், மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் யோகம் தரக்கூடிய நபர் என்று சொன்னால் அது சுக்கிர பகவானும் சனி பகவானும் தான். இந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துல நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதும், இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதும், வேலை அமைப்புகள் இதுவரைக்கும் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறக்கூடிய காலம். வேலையில் நம்மளுக்கான அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா அந்த தொந்தரவான விஷயங்கள் எதனா இருந்தால் அதுலேருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். இது வரைக்கும் வேலையில் எடுத்து சக்ஸஸே பண்ண முடியலங்க, எந்த வேலையை எடுத்து செஞ்சாலும் பிரச்சனை என்ன தான் நினைக்கிறதுனே தெரியல, எந்த வேலைக்கு போனாலும் ப்ராப்ளத்தை தருது, எந்த வேலை செய்தாலும் சிக்கலை தருகிறது என்று சொன்னால் இதுவரைக்கும் தொந்தரவாக இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தும் மாறுகின்ற காலமாக இந்த சுக்கிர பயிற்சி, இந்த உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் ராகுவோட சம்பந்தப்படும் போதெல்லாம் நல்ல வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய அமைப்பை பெற்று தருவார். இது வரைக்கும் வருமானம் இல்லைன்னா அந்த வருமானத்தை சரி செய்யக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு இந்த சுக்கிர பகவான் ஈட்டி தரக்கூடிய நாட்கள் 10ஆம் இடத்தில் இருக்கிறதால தொழில் ஸ்தானம், தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம், வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் இல்லை, நான் ஆரம்பிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வீட்டமைப்பை ஏற்படுத்த முடியல, வீடு சார்ந்த விஷயத்தில் நாம் அதுக்கு ஆப்ரேட் பண்ண முடியல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் சரியான வேலைகளாகவும் சரியான காலமாக இருந்து அந்த வேலையெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஐயா நான் வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல, வண்டி வாகனங்களை சரியான வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் புதுமையாக வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம், இடம் சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னேற்றம் தரக்கூடிய பாக்கியம், இல்லை விற்பனை ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த நேரத்தில் விற்பனை ஆகக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். அதனால் செல்வ வளம் மேலோங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஒரு செல்வம் வரணும்னா அதுக்கான செயல் திட்டங்களை உருவாக்கினா தான் நம்மளுக்கு செல்வங்கள் வந்து சேரும். இது வரைக்கும் தொடர்ச்சியாக வருமானம் இல்லைன்னா தொடர்ச்சியான வருமானத்தை ஈட்டி தரப்போகுது நம்மளுக்கு. ஆனால் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம். ஐயா ஒரு பஞ்சு நம்மளுக்கு கிடைக்கல ஐயா, இது வரைக்கும் அப்படியே சைலண்ட் மோடில் தான் போயிட்டுருக்கு, அதில் எடுத்து நடத்தலான்னு நினைக்கிறேன், ஒரு வேலையை எடுத்து நடத்தலான்னு பார்க்குறேன், அந்த வேலைகள் எதுவுமே சரியான முறையில் வரல, மூமெண்ட்டே வரமாட்டேது, ஏதோ அப்படியே சைலண்ட் மோட்லேயே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம்
மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி, உச்சம் பெறக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி ராகுவோட சம்பந்தப்படக்கூடிய நாட்கள், இந்த 28 நாட்கள் உன்னதமான காலத்தை, அதாவது எப்படி சொல்றதுன்னா, வண்டியாகட்டும், வண்டி வாகனங்களாகட்டும், வேலை அமைப்பாகட்டும், கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும், தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும், எல்லாமே சரி செய்யக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை கூட சரி செய்யக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தி தரும். அதாவது இது வரைக்கும் சரியான முறையில் இல்லைன்னா அவங்களால சரி செய்யக்கூடிய அமைப்பை இனிமேல் மாற்றி தரக்கூடிய காலமாகும். தாயார் உடல்நலத்தில் நாம் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். தாயாருடைய உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெற்றுத்தருது. அவர் 10ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அவருக்கான ஆப்போசிட்டான இடத்துல கிரகங்கள் அமர்வதால் அதற்கான நேரடி பார்வை, சுக்கிரனுடைய நேரடி பார்வை கண்ணில் விடத்தால் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக தாயார் உடலிடத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் தொந்தரவான விஷயங்கள் எதனா ஏற்பட்டிருந்தால் அந்த தொந்தரவான விஷயங்கள்லேருந்து இவங்க விடுதலை பெறக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிடும். இது வரைக்கும் தொந்தரவான விஷயம் ஏற்றுமதி இறக்குமதி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம், ஐயா நான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்ருக்கேன், கடை வியாபாரம் பண்ணிவிட்டேன், மளிகை சாமான் விற்பனைலாம் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் கலை சார்ந்த விஷயத்தில் நான் நாட்டியம் நடனம் இதை மாதிரிலாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், ஜோதிடம் கற்றுட்ருக்கேன் அப்படிலாம் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இது வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு ஆஃபரான காலம் என்று கூட சொல்லி இவங்களுடைய புகழ் வளர்ந்து செல்லக்கூடிய காலம். வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கேன். ஒன் பை ஒன் வளர்ச்சி என்பது இவங்ககிட்ட இருந்து கொண்டே இருக்கும். தவறான பாதையோ தவறான விஷயங்களோ இவங்ககிட்ட நடைபெறாது என்று சொல்லக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி, சுக்கிர பகவான் அதாவது உச்சம் பெறுகின்ற சுக்கிர பகவான் ராகுவோட சம்பந்தப்பட்டு மீனத்தில் 10ஆம் இடத்துல இருப்பதால் இந்த ஒரு லாட்டரி யோகம் என்று கூட சொல்லலாம். இவங்களுக்கான ஆஃபரான காலம். லாட்டரி சீட் அப்படி வாங்குற மாதிரி, லாட்டரி சீட் அடித்த மாதிரி எதனா ஒரு பத் அமௌண்ட் நம்மளுக்கு வரத்துக்கான அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி தரும். இது வரைக்கும் வரலைன்னா இனிமேல் வரக்கூடிய காலம் என்று கூட எடுத்துக்கலாம். சரியான முறையில் இல்லை சாமி அப்படியே போயிட்டுருக்குன்னு, என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்குன்னா இனிமேல் பெத் அமௌண்ட் நாம் சம்பாதிக்கின்ற காலத்தை ஏற்படுத்தி தரும் இந்த சுக்கிர பெயர்ச்சி. ஒரு நல்ல அமைப்பு என்று கூட 10ஆம் இடத்துல இருந்தால் கூட இது நல்ல அமைப்பு. ராகுவோட சம்பந்தப்படுறதால சின்ன சின்ன உபாதைகள் நம்ம பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் வரும். அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலம் தான், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. பெரிய அளவில் நம்மளுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இனிமேல் வருகின்ற காலத்தில் துன்பமான நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறாது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கல் வாங்கல், வெளியூர் பயணங்களோ, வேலைக்கான அமைப்புகள், முக்கியமாக வேலைக்கான அமைப்புகள்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரும். தவறான விஷயங்கள் எதுவும் நம்மக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஒரு பேடான விஷயமோ இல்லை தொந்தரவான விஷயம்லாம் எனக்கு இப்போ பார்த்தாலும் நடந்துட்டுருக்குங்க, நான் அதிலேருந்து மீட்டெடுக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பெயர்ச்சி, உச்சம் பெறுகின்ற சுக்கிர பெயர்ச்சி ஓரளவுக்கு நல்ல வருமானத்தையும், வேலை அமைப்புகள், அதாவது மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பு. என்ன விஷயமானா இருக்கட்டும், இந்த ஃபீல்டு மோட்டார் சார்ந்த நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா 8ஆம் அதிபதி இவங்களுக்கு தொழிலாக வரும்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் இரும்பு சம்பந்தப்பட்ட ஒர்க்கு, பெட்ரோலர் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல கூடுதல் வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய காலமாக இந்த மிதுன ராசிக்கு இருக்க போகுது. வெளியூர் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கவங்க, இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல அமைப்பு என்று சொல்லுவோம். இது வரைக்கும் அரசாங்க தரப்பில் எனக்கு பட்டா சார்ந்த விஷயங்கள் வரலைங்க, எனக்கு சிட்டாத எதுவுமே அடங்கி போட்டு எதுவுமே கிடையாது, வேலை செய்ய மாட்டேங்குது, என்னுடைய நுண்ணறிவு கூட வேலை செய்ய, அவங்க என்ன எதிர்பார்க்குறேன்னு தெரியல, அது செஞ்சால் நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலமாக அமைய போதையா. சுக்கிர பெயர்ச்சி மகா சுக்கிர பெயர்ச்சி தான். உச்சம் பெறுகின்ற சுக்கிர பகவான் நம்மளுக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. அவர் அதாவது ராகுவோட தொடர்பு கொள்வது என்பது இன்னும் சால சிறந்தது. ராகுவோட தொடர்பு கொண்டு நல்ல உன்னதமான அமைப்பினை ஏற்படுத்தி தரும். வேலை அமைப்பில் இருந்ததை அனைத்தும், அதாவது வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய காலம். ப்ராப்ளம் இருந்தால் அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. 100க்கு 100 பாகம் ஓரளவுக்கு நல்ல இடத்துல தான் சுக்கிர பகவான் அமைவதால் பிரச்சனையில் நீங்கள் விடுபடுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். பயம்னு அவசியமே இல்லை சுவாமி. ஒரு பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரணும்னா இந்த நேரத்தில் நாம் பயன்படுத்தினா போனது, பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவந்து விடுவோம். நல்ல முன்னேற்றத்தையும் செல்வ வளங்கள் மேலோங்கக்கூடிய காலம். வேலை இது வரைக்கும் வேலையாட்கள் வரணும், வேலையாட்களும் வந்து சேரக்கூடிய காலமாக அமைஞ்சிடும். வெளியூர் பயணங்கள் நல்ல அதிகரிக்கையா தொடர்ச்சியாக வந்த வண்ணம், அதாவது சொந்தத்தில் தொடர்ச்சியாக வருமானம் தரக்கூடிய நாட்களாக இந்த 28 நாட்கள் ராகுவோட உச்சம் பெறுகின்ற சுக்கிர பகவான் பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தரவல்லதாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா,
பெரிய பெரிய மாற்றங்கள் கொடுக்கின்ற பாக்கியம் பெற்றவராகல இந்த மிதனராசிக்காரங்க இருக்க போகிறாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.